ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வெளிப்புற வெப்பநிலையும் சரி, அரசியல் களமும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குல்ல? உண்மைதான் விக்ரம். கோடை காலத்துக்கும் அப்ப வரப்போற தேர்தலுக்கும் மக்கள் தயாராகிட்டு வர்றாங்க. ஏதோ அந்த குழப்பம் இருக்கு, இந்த குழப்பம் இருக்குன்னு சொல்லப்படுற மக்கள் நல கூட்டணி சுட சுட தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆமா விக்ரம், தங்களோட கூட்டணியை பத்தி பலரும் பலவிதமான கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறதா வருத்தப்பட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பிரச்சாரத்தை தொடங்கிடுறதுன்னு முடிவு செஞ்சு களத்துல இறங்கிட்டாங்களாம். சரி, பிரச்சார தொடக்கம் எப்படி இருந்துதான்? அமர்க்களமா இருந்ததா சந்தோஷப்படுறாங்க. கூடுன கூட்டத்தை பார்த்துட்டு மற்ற மாவட்டங்களை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் உற்சாகமாகிட்டாங்களாம். இனி வரும் கூட்டங்களையும் இதே போல களை கட்ட வைக்கணும்னு அவங்களுக்கெல்லாம் அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்காங்களாம் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். அவங்க உற்சாகமாயிட்டாங்க. சரி, மற்ற கட்சிகளோட நிலைமையும் என்னன்னு சொல்லுறப்போ? கடலூர், சிதம்பரம் எல்லாம் சிறுத்தைகள் பலமாக உள்ள இடங்கள். அதனாலதான் அவ்வளவு கூட்டம். மற்ற இடங்கள்ல இந்த அளவு கூட்டம் கூட்ட முடியாதுன்னு சொல்றாங்க மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க. முதல் கூட்டத்தை மட்டும் வச்சு முடிவு செய்ய முடியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது அவங்க எண்ணமா இருக்கு. மற்ற எல்லா கட்சிகளும் அப்படியா நினைக்குது? எல்லா கட்சிகளும் இல்ல விக்ரம். மக்கள் நல கூட்டணியில சேரலாமா, வேற கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிற கட்சிகள் தான் அப்படி வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியில இருக்காங்க. அப்போ ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி எல்லாம் என்ன சொல்லுது? அவங்க இப்போதைக்கு அடக்கி வாசிக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னால நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம். இப்பவே ஏன் அவசரப்பட்டு கருத்துக்களை கசிய விட்டு பிற்கால கூட்டணி பேச்சுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்படின்னா மக்கள் நல கூட்டணியிலிருந்து கட்சிகள்லாம் பிரிஞ்சு தங்களோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு இன்னும் பெரிய கட்சிகள்லாம் நம்புறாங்களா? நம்பலாமா? அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை பத்தி அப்புறம் பேசலாம். இன்னைக்கு இது போதும். சூப்பர் ரோபோ. அப்போ நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. ha ha ha